பிரதீப் எங்க பாருங்க, காலையில இருந்து ஒரு போன் கூட காணோம். பாரதிக்கு தீக்காயம் பட்டிருக்கு, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு ஏதாவது போன் பண்ணி சொல்றது இல்லையா? உங்க அம்மா எவ்வளவு டென்ஷனா இருக்கா தெரியுமா? உடம்புல மட்டும் தீக்காயம் இல்லப்பா, அவளை தீல எரிஞ்சு சாம்பலா கிடக்குறப்பா, சாம்பலா கிடக்குறா. பிரதீப் என்னடா சொல்ற? பாரதி தீயில எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாளா? என்ன சொல்றீங்க? ஐயோ ஈரலட்சுமி, ஏய் என்னடா உளற? ஆமாப்பா, யாரும் அவளுக்கு வேண்டாதவங்க அவளை கடத்திட்டு வந்து எரிஞ்சிட்டாங்கப்பா. அம்மா பேசுறேன், என்னன்னு சொல்லுடா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குடா. நான் அவளுக்கு கோயிலுக்கு வந்திருந்தேன்ப்பா, எனக்கு பண்ணிட்டு வாங்கிட்டு வரேன்னு போனவன் ரொம்ப நேரம் காலம் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம்மா, அவன் எங்கேயும் கிடைக்கலமா. நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்கம்மா. நீங்க வந்து பார்த்தா நம்ம பாதி சாம்பலாய் கிடக்குறாவா. டேய் பிரதீப், நீ ஏன் நம்ம பாரதி நினைக்கிற? கோயில தானடா நீ தொலைச்ச, கோயில போய் தேடு. நீ ஏன் யாரையோ எரிச்ச இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்க? எனக்கு இது யாரும் எரிஞ்ச இடமா தான் இருக்கணும்னு ஆசையா இருக்குமா, ஆனா உண்மை அது இல்லம்மா. என்ன சொல்றான்? இங்க ஒரு பொண்ணு எரிஞ்சு கிடக்கு, அந்த இடத்துல பாரதியோட ட்ரெஸ் கிடக்குமா. இந்த இடம் மொத்தத்தையும் நான் தேடி பார்த்ததுல நான் பாரதிக்கு கல்யாணத்தப்ப போட்ட மோதிரம் இருக்குமா. யாரோ எரிச்ச இடத்துல இதெல்லாம் எப்படிமா இருக்கும்? ஐயோ கடவுளே, என் தெய்வமே, என் கோலம் தழைக்கிறதுக்காக என் வீட்டு வாசப்படியை தேடி வந்தவள இப்படி பண்ணிட்டியே. உன்னை தேடி வந்தவள நீ எரிச்சா கொல்லுவ. உனக்கு என்ன அவ்வளவு ஆத்திரமா? சாமி கோவப்படாது, சாமி பழி வாங்காது. அதெல்லாம் மனுஷங்க கொண்டு அவ உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுதானே வந்தா. அவளை ஏன் போய் தீயால துரத்தி துரத்தி கொண்ட? நீ என்ன தெய்வமா? இல்ல, சாமியா இருந்தாலும் உன் மனசு கல்லு. இனிமே நான் உன் சன்னதிக்கு வர மாட்டேன், உன்னை கையெடுத்து கூப்பிட மாட்டேன். நான் உன்னை நம்பி தானே அனுப்பிச்சேன், இப்படி பண்ணிட்டியே. இனிமே நீ யாரோ நாங்க யாரோ, இனிமே எங்களை விட்டு போயிடு, எங்களை விட்டு போயிடு. ஐயோ பாரதி, 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 லட்சுமி, லட்சுமி பாரு, லட்சுமி, லட்சுமி உட்கார். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, உட்கார். சுந்தரி தண்ணி எடுத்துட்டு வா. டேய் நான் திரும்ப கூப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம். லட்சுமி இவர் இவர் ஒண்ணு இல்ல, லட்சுமி இவர், லட்சுமி இவர் தண்ணி சீக்கிரம், டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? அம்மா ஏந்திரீங்கம்மா. லட்சுமி ஒண்ணு ஆகாது. அம்மா ஐயோ லைன் கிடைக்கல, நான் மேல போய் பேசுறேன். அம்மா பாத்துக்க. சரிங்கய்யா. அம்மா, அம்மா, அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா வைத்தீஸ்வரி, நீ சிங்கண்டி, நீ தங்கண்டி, நீ ராணிடி, என் தெய்வண்டி. நீ என்னை எடுத்தெறிஞ்சு பேசும்போது, என்கிட்ட கோபமா பேசும்போதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் என்ன இவ்வளவு திமிரா பேசுறான். ஆனா நீ பண்ணி இருக்க காரியத்துக்கு எவ்வளவு திமிரா வேணா நடந்துக்கலாம். அந்த அளவுக்கு தகுதியானவன் நீ. நம்மளை எதிர்த்தவங்க உரு தெரியாம போகணுன்றதுக்காக அவளை எரிச்சு கொண்ட பாரு. இந்த புத்திசாலித்தனம் யாருக்கும் வராது. யூ ஆர் கிரேட். அந்த பாரதி ஒழிஞ்சா இனிமே இந்த வீட்டுல அந்த பிரதீப்புக்கு நான் தான் அப்பா, அந்த லட்சுமிக்கு நான் தான் புருஷன், இந்த கோடான கோடி சொத்துக்கு நான் தான் அதிபதி. இல்ல, நாம தான் அதிபதி. ஜெயிச்சிட்டோம்.
ஆமா குடும்பத்தோட ஜெயிச்சு. ஏண்டி பாரதி, என் முன்னால நெஞ்ச நிமித்தி திமுறா சொடக்கு போட்டு பேசினல, இன்னைக்கு அஸ்தி கிடைக்கிறது கூட உன் உடம்புல இருந்து ஒரு துண்டு கூட கிடைக்கல பாத்தியா? ஒழியனுண்டி. உன்ன மாதிரி ஆம்பளை திமுறா எதிர்த்து பேசுற பொம்பளைக்கெல்லாம் இது ஒரு பாடம். ஒழிஞ்சு போ. பிரியா, எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நீ எங்க போன? ஸ்வீட் வாங்கிட்டு வர போனேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். பட் வாங்கிட்டு வர முடியல. அதனால தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். அப்புறம் ஆபீஸ் ஒர்க்லாம் எப்படி போச்சு? ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. என் பாஸ்க்கு என் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க கம்பெனியோட மொத்த கேஷ் டீலிங்கும் இப்போ என்னோட பொறுப்பு தான். மை குட்னஸ். நான் நினைச்சேன் உன்னோட ஒர்க் நிச்சயமா உன்னோட பாஸ்க்கு பிடிக்கும்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த வீட்ல நீ காலடி எடுத்து வச்ச நேரம் உனக்கு நல்லது நடந்திருக்கு பாரு. நான் ஏத்தி வச்ச விளக்கு வீண் போகலம்மா. இந்தாங்க எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்கங்க. அத்தை, மாமா, யாழினி, இந்தாங்க எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஆஹா, வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த வாட்சை கழட்டி வைக்கணும்னு நினைச்சேன். மறந்துட்டேனே. நல்ல வேலை, இன்னும் யாரும் கவனிக்கல. ஆமா, உன்னோட கம்பெனியோட பேர் என்னன்னு சொன்ன? ஜேஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஏய், ஜேஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸா? நானும் அந்த கம்பெனில தானே வேலை பார்க்கறேன். என்னோட கம்பெனி பேரு ஜேஎஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு இருக்கும். நிறைய பேருக்கு அது ஜேஎஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனின்னு தெரியாது. நான் பிரான்ச் ஆஃபீஸ்ல இருக்கேன், நீ ஹெட் ஆஃபீஸ்ல இருக்க, அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் நம்மளோட பாஸ் ஜெகதீஷ் என்னோட கிளாஸ்மேட். அதனாலதான் எனக்கு வேலையே கிடைச்சது. படிக்கும்போது நான் அவ்வளவு க்ளோஸ் இல்ல, அவங்க கொஞ்சம் பணக்கார பசங்கள்ல, சோ ஒன்னா இருப்பாங்க. ஆனா இப்போ என்னை எங்க பார்த்தாலும் நல்லா பேசுவாரு. ஐயோ, ரெண்டு பேரும் பழக்கமானவங்களா? நான் அன்மேரிட்னு வேற சொல்லிருக்கேனே. விக்ரம் வேற நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு. அது தெரியாம பாத்துக்கணுமே. ஓ அப்படியா? என்னதான் இருந்தாலும் நான் ஹெட் ஆபீஸ், நீங்க பிரான்ச் ஆபீஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அட் எனி செகண்ட் என்னையும் ஹெட் ஆஃபீஸ்க்கு மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். இனி நானும் நீயும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க போறோம். ஜெகதீஷ் தானே அந்த முடிவு எடுக்கணும். அவர் அந்த முடிவு எடுக்காதபடி பாத்துக்க வேண்டியதுதான். விக்ரம், நீ ஹெட் ஆபீஸ்க்கு மாறிட்டேனா அப்புறம் பிரச்சனையே இல்லடா. ரெண்டு பேரும் பைக்ல ஒன்னா போயிட்டு வந்துடலாம். என்ன சொன்னீங்க? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பைக்ல போறதா? நோ வே. நான் சம்பளம் வாங்கினது முதல் வேலையா லோன்ல கார் வாங்குவேன். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு நான் கார்ல தான் போவேன். விக்ரம் வேணும்னா பைக்ல போகட்டும். என் கார்ல யாருக்கும் இடம்லாம் இல்ல. வீட்ல இருக்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் எனக்காக, என் வசதிக்காக, என் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வேலைக்கு போறேன். நீங்க வேற யாருக்கும் பங்கு கிடையாது. புரியுதா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். விக்ரம்,
இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாமா? ஏன் சாப்பிடக்கூடாது? இந்த வீட்டுக்கு நல்ல மருமக வந்திருக்கா, எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுங்க. கடவுளே, என் எதிர்க்க கூட இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கக்கூடாது. வைத்தீஸ்வரி, வைத்தீஸ்வரி, கலக்கிட்ட, அபாரப்படுத்திட்ட, தூள் கிளப்பிட்ட. நீ அவளை சாவடிச்சதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியும். சாவடிச்சிட்டு தான் திரும்புவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பகைய ஞாபகம் வச்சு அழிக்கிறதுல நீ ஒரு மதம் கொண்ட யானை, வழி வாங்குறதுல நீ ஒரு வெறி பிடிச்ச சிங்கம். அவளை சின்ன பின்னப்படுத்திட்டு தான் திரும்புவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா காரியம் பண்றதுக்கு ஒரு துண்டு எலும்பு கூட கண்ணில் படாம எரிச்சு கொண்டிருக்க பாரு, அங்கதான் நீ கிரேட். அதான் வைத்தீஸ்வரி. அந்த பாரதி என்கிட்ட விரல் சுடுக்கி சவால் விடுவான், நெஞ்ச நிமித்தி திமிரா பேசுவான். மாமா மாமான்னு குழஞ்சிக்கிட்டே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்துல மெதுவா ஏத்து. அப்பதான் என் உடம்பு அப்படியே தக தகன்னு மத்திக்கிட்டு எரியும். அவளை அப்படியே கொன்னுடலான்னு தோணும். அப்ப கூட அவளை எரிச்சு கொல்லணும்னு தோணுனதே இல்லை. என் மனசுக்குள்ள கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்தை செஞ்ச பாரு, அதான் வைத்தீஸ்வரி. போதும், சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கணும். வைத்தீஸ்வரி, இனிமே அந்த வீட்டுல எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். எனக்கு அந்த வீட்டுல இருந்த ஒரே மண்டை குடைச்சல் அந்த பாரதி தான். அவ இல்லாத வீட்டுல வாழ போறேன்னு நினைக்கும் போதே என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரவண பாண்டியனுக்கு போதை ஊசி போடவில்லை, அந்த போதை ஊசி போட்ட மாதிரி. அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்றேன். குணசீலன். எஸ் மேடம். இவர் தான் குணசீலன், சிஏ முடிச்சிருக்காரு. இவரை நம்ம கம்பெனில ஆடிட்டரா சேர்த்துக்கோ. அந்த பாலகிருஷ்ணன் மாதிரி முட்டாள்தனமா பிஆர்ங்கிற பேர்ல அக்கௌண்ட் வைக்காம, அடையாளமே இல்லாம நமக்கு தேவையான பணத்தை அந்த கம்பெனில இருந்து வெளியில கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு கில்லாடி. மிஸ்டர் குணசீலன், நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து பாருங்க. ஓகே சார். நீங்க போலாம். ஓகே மேடம். இந்த காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணு தெரியாத பொண்ணு இருக்காளே, பாரதியோட தங்கச்சி. ஆமா, நர்மதா. அவள் அந்த பிரதீப்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அவளுக்கு தான் கண்ணு தெரியாது, அவளே எப்படியோ அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணதான் போறான். வேற யாராவது இந்த இடத்துக்கு வந்தா மறுபடியும் நமக்கு தான் இடைஞ்சல். கண்ணு தெரியாத ஒருத்தி தான் நாம செய்யற எதையும் பார்க்காமலே இருப்பான். புரிஞ்சுதா? என்ன ஒரு ஐடியா பிளான் பண்றதுல நீ ஒரு மேத. ஹேட்ஸ் ஆஃப். இனிமே நீ சொன்ன மாதிரி தான் அந்த வீட்டுல எல்லாம் நடக்கும். நான் வரேன். எங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது, பொண்ணு இல்லையே. நாங்க ரொம்ப காலமா ஏங்கிட்டு இருந்தோம். பாரதி எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு. நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம். நானும் லட்சுமி அவளை நினைச்சுதான் நிம்மதியா இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள எங்களை தவிக்க விட்டுட்டு இப்படி போயிட்டாளே. லட்சுமி,
கோபுர கலசம் மாறுப்பா. இன்னைக்கு அவளுக்கு காரியம் பண்றதுக்கு இங்க நாம கலசம் வச்சிருக்கோம். இந்த ஆண்டவனுக்கு எங்க மேல கருணை இல்லையா? எங்களை ஏன் இப்படி சோதிக்கணும்? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அன்னைக்கு குத்து விளக்கு ஏத்துனா. அவ அன்னைக்கு ஏத்துன தீபத்தை காட்டலும் அதை விட அதிக வெளிச்சம் அவளை சுத்தி இருந்துச்சு. லட்சுமி கடாட்சத்தை அன்னைக்குதான் என் கண்ணால பார்த்தேன். இந்த வீட்டுல பேருக்கு தான் நான் லட்சுமி, உண்மையிலேயே அவதான் எங்க லட்சுமி. அப்படிப்பட்டவளை தொலைச்சிட்டு நாங்க இப்படி உட்கார்ந்துருக்கோம். எங்க வீட்டுல 2வது பொண்ணுதான் பாரதினாலும் எங்க வீட்டோட மூத்த பொண்ணு அவதான். அவ வச்சதுதான் எங்க வீட்டுல சட்டம். அவ சொல்றதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. அவ கைய பிடிச்சிட்டுதான் இவ்வளவு நாள் நடந்தோம். இது யாருக்கு எப்படி போனது? தேவத கதையில வர தேவத மாதிரி பாதிலேயே வந்துட்டு பாதிலேயே போயிட்டோம்மா. என்னம்மா நான் பாவம் பண்ணல? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா? இப்படி எல்லாரும் அழுதுண்டே இருந்தா இங்க பூஜை ஆரம்பிக்க வேண்டாமா? துக்கம் தொண்டை அடிக்குது சாமி. ஏதோ நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க பூஜை ஆரம்பிங்க. இப்படி அல்பாயுஸ்ல இறந்து போற ஆத்மா மேல் லோகத்துக்கு போகாம பூமியிலேயே கடந்து அல்லல் படும். இந்த ஆத்மாவை நிரந்தரமா பூமியை விட்டு அனுப்புறதுக்காக தான் இந்த பூஜையை. பூஜையை ஆரம்பிச்சலாமா? அவளை நிரந்தரமா இந்த பூமியை விட்டு அனுப்புறதுக்காகத்தான் நான் இங்க அரும்பாடு பட்டேன். பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. அவ உயிரை அனுப்பியாச்சு. ஆன்மா மட்டும் இதுக்கு இங்கே சுத்திக்கிட்டு அதையும் பார்சல் கட்டி அனுப்பிடுவோம். சரி சாமி, நீங்க பூஜை ஆரம்பிச்சிருங்க. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये देवी गायत्री छन्दः प्राणायामेदं प्रोक्तम् ॐ ॐ महागणपतिर्पूजां च अत्यकरिष्ये ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ शूर्पकर्णाय नमः ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः ॐ नानाविधपुष्पाणिं पूजां समर्पयामि धूपदीपविशिष्टोपचारैः सकलाराधनैः स्वच्छितम् ॐ कां वरुणाय नमः ॐ प्रतीचसे नमः ॐ स्वरूपिणे नमः ॐ पासकस्ताय नमः ॐ वरुणदेवताभ्यो नमः नानाविधपुष्पाणिं पूजां समर्पयामि कर्पूरनीराजनं दर्शयामि ॐ नमो व्रातपतये नमो गणपतये எழுந்திருக்காமிங்கோ ओम नमो व्रातपतये नमो गणपते नमो प्रमोदपते नमस्ते लंबोदराय एकदंताय विघ्नविनाशने शिवदाय श्रीवरदमूर्तये नमो नमः राजाधिराजाय प्रसक्य सागिने नमो वजमैश्वरनाय गुरुमहे समेका भान कामकामाद्वस्तु कामेश्वरमै ईश्वरनो विदातो வாங்க சார் நீங்களும் கொஞ்சம் கற்பூர ஆர்த்தி காமிங்கோ புஷ்பத்தை எடுத்து போடுங்க ध्रुवंदे राजा वर्णो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्देन्द्रस्त्राग्निश्च राश्चन्दारयता ध्रुवं पर्वदेवा विदापतिः देवीं वाजपतनयन्त देवाः तां विश्वरूपा पदवो भवन्ति तानो मन्त्रेषु ऊर्जं जगाना ते निर्वाकृष्टा नमस्तमयितो वाम நீங்களும் வந்து கற்பூர ஆர்த்தி காமிங்கோ ते निर्वाकृष्टा नमस्तमयितो शुमुहूर्तोऽस्तु शुभप्रदिशितमस्तु अयं मुहूर्तः शुमुहूर्तोऽस्तु राजाधिराजाय प्रसक्य सागिने नमो वजमैश्वरनाय गुरुमहे समेका भान कामकामाद्वस्तु कामैश्वरमै ईश्वरो विदातु कुबेराय वैश्वरनाय महाराजाय नमः कर्पूरं कामिङो यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि निर्माणि प्रथमान्यासन् देनागं महिमानश्चरन्ते यत्र पूर्वे साध्य पू எடுத்து போடுங்க साध्याः सन्ति देवाः நான் சொல்றத சொல்லிட்டு இந்த மாயிலை தண்ணியில முக்கிட்டு அப்படியே வாசலை பார்த்து தெளிங்க குடும்ப தலைவர் யாரு
வாங்கோ இந்தாங்கோ சொம்பு எடுத்துங்கோ. பாரதியோட ஆன்மா பூலோகத்தை விட்டு போயிடணும், திரும்ப வரக்கூடாதுன்னு, மேல்லோகத்துல போய் சாந்தி அடையணும்னு 3 தடவை சொல்லிட்டு வாசலை பார்த்து தண்ணி தெளிங்க. வாசலை பார்த்து தெளிங்க. பாரதி, காலம் யார் கையில என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு பாத்தியா? வைத்தீஸ்வரி உன்னை ரகசியமா ஒரு இடத்துல வச்சு எரிச்சா. நான் இன்னைக்கு ஊரறிய உன் ஆத்மாவை ஊற விட்டு அனுப்புறேன். அது என்ன வாக்கியம்? என்ன சொல்ல சொன்னீங்க? நான் சொல்லுங்க. பாரதியோட ஆன்மா பாரதியோட ஆத்மா இந்த பூலோகத்தை விட்டு அடியோட போயிடணும். அடியோட போ. அவளை எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டல? ஆமாக்கா. செத்துட்டான்னு நாம நினைச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, டாக்டர் சொல்லணும்.